வெல்கம் பேக் டு another episode of Mahesh Mind Voice and Mahesh. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனா இதே போன டிசம்பர் மாசம் வருகின்ற 2024 வருஷம் இந்தந்த ராசிக்காரங்களுக்கு வந்து சுபிக்ஷமா இருக்கும், இந்தந்த ராசிக்காரங்க சாவடி வாங்குவாங்க இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீயான வருஷம்ல வர ஜோசியக்காரங்களாம் ஒவ்வொரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வந்து போனாங்க. அவங்க சொன்ன மாதிரி நடந்துச்சா நடக்கலையான்னு இப்ப அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்க்க போறோம். நடந்தா சந்தோஷம் தான், ஆனா நடக்கலன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் உங்களுது. உங்க ராசியை மென்ஷன் பண்ணி அந்த ஜோசியக்காரங்களை போட்டு நீங்க பொழக்கிறீங்க. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். தெரிஞ்சுக்கிட்டியா? இவங்க என்ன உருட்டுனாலும் சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ਕੱਲ ਮੈਨੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ ਗੱਲਾਂ ਦੇ ਵਿੱਚ ਟੋਏ ਮੋਏ ਮੋਏ மோயே மோயே. நான் பார்க்க போற முதல் ராசியே சிம்ம ராசி. சிம்மத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் காணப்படும். அதனால பணம் விஷயத்துல திடீர்னு ஒரு ஜாக்பாட் வரும். ஏதாவது சேஞ்ச் ஓவர் ஜாப் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்தது ஒரே ஒரு விஷயந்தான், குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடிய நாள். இந்த வாட்டி வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது, ஃபேமிலியில் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கிறது தான் நல்லது. என்ன ரஞ்சித்து, இவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு 3 விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்குமா, அது அடிச்சுதா இல்லையா தயவு செஞ்சு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஒரு லக்கி பாஸ்கரா மாறி இருப்பீங்க இந்த வருஷத்துல. ரெண்டாவது, ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு புதுசா ஒன்று வந்திருக்குமா, அது நீங்க எடுத்துக்கிட்டீங்களா இல்லையான்றத சொல்லுங்க. மூணாவது என்னன்னா, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதான், அப்படி வரதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை பெட்ஷீட் போட்டு போத்திக்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வெள்ளை பெட்ஷீட் போத்திக்கிட்டீங்களா இல்ல வெள்ளை கட்சி பாட்டினீங்களான்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரர்களே கீழே கமெண்ட் செக்ஷனை தெரிவிட்டு போங்க. எடுங்க. மீனம் 4 மீனம் இருக்கா செய்ய வேண்டும். திருமணம் முடிந்தவரை தள்ளி போடுறது நல்லது. தப்பான வரனை பத்தி ஆஹா ஓஹோன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிச்சுருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதிக துன்பம் படக்கூடிய ராசிகள்ல இதுவும் ஒண்ணு சார். எதையும் மிக நிதானமா யாருக்கும் கமிட்மெண்ட் தரக்கூடாது. அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியாம போயிடும். 12 ராசி எப்படி மோசமா இருக்கும் பாலாஜி, எனக்கு புரியவே இல்லை சார். 12 ராசியும் இந்த வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய சாதனை ஒன்று கண்டிப்பா பண்ணுவாங்க. லேசினஸ் மட்டும் இருந்தால் மீன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொன்ன கடைசியில் போகலாம். நாங்க இந்த ராசியில இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அடுக்கடுக்க வந்துனே இருக்கு. துன்பமா இருப்பீங்களா, கல்யாணத்தை தள்ளி போடுன்றாங்க. இந்த வருஷம் நீங்க ஒரு பெரிய சாதனை ஒண்ணு பண்ணிருப்பீங்களா. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில லேசினஸ் தான் உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிராபேக்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையான்றத மீனராசினார் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் சாதனையா இருந்துச்சா சோதனையா இருந்துச்சான்றத கமெண்ட் செக்ஷனில் கொட்டி விட்டு போக வேண்டும். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை மேஷத்திற்கு எப்படி இருக்கும்? திருமணம் நடக்காத இருக்கிறவங்க, திருமண பிரச்சனை இருக்கவங்க, திருமணம் கைகூடி வரும். வெளிநாட்டு யோகம் இந்த வாட்டி கண்டிப்பா இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கண்டிப்பா வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தை அவங்க கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போறோம். அடுத்தது வந்து நீண்ட நாளா இருந்த ஒரு ரொம்ப நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய அற்புதமான ஆண்டு. ஐயோ, இது வரைக்கும் நான் கேட்ட ராசிலேயே இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு தான் ஜோசியக்காரங்க நல்லதா ஒரு 4 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா, வெளிநாட்டுக்கு வந்து போவீங்களா, உங்களுக்கு கல்யாண வரவு தேடி வந்திருக்குமா, அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நீங்க மறக்கவே முடியாதான் அமோகமா இருந்திருக்கும். மேஷக்கார நண்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமா இருந்துச்சா துக்கமா இருந்துச்சான்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் நாம இருவரும் சந்திப்போம். சரி, கும்பம் எப்படி இருக்கும் 2024? பொருளாதாரம், குடும்ப பிரச்சனை, தொழில், உடல் நலம், உறவுகள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி. இருக்கிற 12 ராசிகளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி கும்பம். இதுதான் பெரிய பரிகாரம்னு சொல்றது. எக்ஸசைஸ் தான் கன்ஃபார்மா டெய்லி 1 ஹவராவது எக்ஸசைஸ் பண்ணியே தீரும். அடுத்தது கூடா நட்பு கேடு விளையும். ஓகே, கும்பராசிக்காரர்களே, என்னது இது, உங்க வாழ்க்கைய ஒரு பிரச்சனை போல இருக்கு. நீங்க எதை தொட்டாலும் அது விளங்காத சொல்லிதான் அவரை பேசிட்டு இருக்காங்க. இந்நேரம் மட்டும் நீ வாய திறந்த இந்த வருஷம் நீ கெட்டிருப்ப. எக்ஸசைஸ் பண்ணுமா, டெய்லி நீ எக்ஸசைஸ் பண்ணியா இல்ல உள்ள 4 லோட்டா பிரியாணி இருக்கன்றத நீ தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கூடா நட்பு கேடு விளையுமா, எவன் என்ன வேலையை பார்த்துட்டு போடான்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. பார்த்தா நீனும் சாவலையா? விருச்சிக ராசிக்கு 2024 எப்படி? இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. கல்யாணம் ஆனா 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கன்சீவ் ஆனா குழந்தை பிறக்கும். குரு இருக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த 2024 நல்ல யோகமான வருடமா இருக்க போது. திருமணம் கை கூட போது. விருச்சிகத்துக்கு எது வந்தாலும்
இவங்களே கெடுத்துக்காம இருக்கணும். விருச்சக ராசிக்காரர்களே எல்லா ஜோசியக்காரங்களும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் வர சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 6 மாசத்துல பிரெக்னன்சியே வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுமா. கல்யாணம் ஆச்சாலன்றத நீங்க தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு என்னன்னா, வாயை மூடிட்டு இருந்தா இந்த வருஷம் நல்லா தான் நடந்திருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தான் சொல்லணும், வாயை மூடிட்டு இருந்தீங்களா இல்ல வாயை குத்து என்ன ஆச்சுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓ நீ அப்படி வரியா? மிதுனா, யார் மிதுனா? இந்த 10 நாளைக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு 9 வருஷம் 9 வருஷம் ரொம்ப ஓஹோன்னு இருப்பாங்க. இந்த 10 நாளை மட்டும் கடந்துட்டு அந்த மொமெண்ட். இந்த 6 வருஷத்துல எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு டெஃபினட்டா திரும்ப கிடைக்கும். ஒரு 10 நாள் மட்டும் நீங்க தாண்டிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மிதுராசிக்காரர்களே ஓஹோன்னு வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பீங்களா. அப்ப 2024 வருஷத்துல உங்களுக்கு கூறிய பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கோம். அப்ப இந்த 2024 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க. நிறைய பணம் காசு இருக்கும். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நிறைய சேமிப்பு இருப்பாங்க. இவங்களே கடன் கொடுக்குற அளவுக்கு இப்போ தான் இருப்பாங்க. வருஷத்தில் இல்லாத கடகராசிக்காரங்க இப்போ தான் சம்பாதிப்பாங்க. கொஞ்ச நாளாக தான் நிறைய சொத்து சேர்ப்பாங்க. நல்ல டெவலப்மெண்ட் ஆவாங்க. நிறைய பேர் லைம் லைட்டுக்கு வருவாங்க. பப்ளிக் கடகராசிக்காரர்களே நீங்க நல்லா சம்பாதிப்பீங்களா, பெரிய லைம் லைட்டுக்கு வருவீங்களா, பெரிய ஃபேமஸ் ஆகுங்களா, நிறைய பணம் காசு வந்து பாத்தீங்கன்னா கொட்டுமா. இந்த வருஷம் நீங்க பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்துருப்பீங்க வேற சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க கடன் கொடுத்தீங்களா இல்ல கடன் வாங்கினீங்களான்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொட்டிட்டு போங்க. 12 ராசிகளே தனுசுக்கு புகழ் அதிகமாக கிடைக்கும் சார். இருக்கின்ற துறையில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் சார். ஆக்சுவலாக தனுசுக்கு என்னென்னா நிறைய ஏமாற்றம் இருந்திருக்கும். அந்த ஏமாற்றத்துலேருந்தெல்லாம் வெளியில் வரக்கூடிய காலகட்டம். என்ன தொழில் செய்கிறோன்னு வெக்கப்பட்டுட்டு கோச்சிக்கின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ ஸ்டைலாக நம்ம வந்து இதுதான் நான் பண்ணுறேன்னு சொல்லி காடை நீட்டுற அளவுக்கு டெவலப் பண்ணிட்டோம். தனுசு ராசிக்காரருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றம், நிறைய தோல்வி, நிறைய ஆசைகள், நிறைய கனவுலாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு புகழோட தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க வாழ்ந்தீங்களா இல்லையான்றத நீங்க தான் சொல்லுங்க. அடுத்த 2024ல அவங்க சொல்லி அடிக்கலாம் வந்து அவங்களுடைய கேரியர் வைஸ் growth ஃபேவரபிளா இருக்கு. அப்படிங்கிறது வந்து நிச்சயமா மகரத்துக்கு வந்து ஒரு அவங்க வந்து ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகரத்துக்கு புது வீடு வாங்குறது, அதே மாதிரி வெளிநாடு போறது, டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா கிடைக்கும். தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ராசி இந்த வருஷம் நீங்க தான் செம்ம ஜாலியா இருந்திருப்பீங்க போல இருக்கு. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் போல இருக்குது. கேரியர் கோர்த், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு, அதுக்கப்புறம் வந்து புது வீடு வாங்குவீங்களா. ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா ஹெல்த்தை பாத்துக்கணும் வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க தான் சொல்லணும், நீங்க தொட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பொண்ணாச்சா இல்ல தகரமாச்சான்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கூவிட்டு போங்க. ரிஷபம், லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் ஒரு கோல்டனாக ஒரு இன்னொரு சந்தோஷமாக ஒரு நேசிக்கிற லவ் கிடைக்கும். அடுத்தது கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். பாஸ்போர்ட்ல வந்து ஃபுல்லாக நிறைய சீல் அடிக்கக்கூடிய அமைப்பு சுற்றிக்கினே இருப்பாங்க. வேர்ல்ட் டிராவல் நிறைய அந்த அளவுக்கு டிராவல் இருக்கும். இந்த வருஷம் நீங்க லவ் பண்ணி பிரேக்கப்பே பண்ணாலும் புது லவ் கூட வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குமா. அப்படி இந்த வருஷம் உங்களுக்கு யாராச்சும் கிடைச்சிருந்தா அவனோ அவளையோ நீங்க நல்லா வந்து பாத்துக்கோங்க. வெளிநாட்டுல நிறைய அந்த வருஷம் வந்து போயிருப்பீங்களா, நீங்க தான் சொல்லணும் போனீங்களா இல்லையான்னு. அது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரே இந்த வருஷம் நடந்திருக்குமா. ஆனா சேஞ்ச் ஆச்சா இல்ல ஓவர் ஆச்சான்றத ரிஷப ராசிக்காரர்களே நீங்கள் தான் கமெண்டில் கூற வேண்டும். துலாம், அவங்க வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்குங்க. புகழ், கௌரவம் என எந்த விஷயத்தை எடுத்தனாலும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட் பேக்கேஜ். ஜாக்பாட் எல்லாம் பாசிட்டிவ் தான். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து வெளியே வருவீங்களா, வீடு வாங்குவீங்களா, கார் வாங்குவீங்களா, வண்டி வாங்குவீங்களா, புதுசா வேலைக்கு போவீங்களா. இந்த வருஷமே ஒரு ஜாக்பாட்டா. அப்படி ஜாக்பாட் அடிச்சா இல்லையான்றத நீங்க தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். 39 24 16 ஐயோ உங்களுக்கு தான். ஐயோ எனக்கு தான். கடைசி ஒரே ஒரு ராசி கன்னி ராசி. ஏன் ராசி என்னன்னாலாம் சொன்னாங்கன்னு தான் தெரியல. பல பேரு ஆரம்பத்துல இருந்தே பாராட்டின ஒரு ராசிராது. கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் 2000? ஏதேனும் தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னா சார் மாட்டிக்குவாங்க. கடன் வாங்கினா கடன் பெருகிடும். ராசிக்கு கேது வரதுனால மனநோய், மன இறுக்கம் அதிகமா வரும் சார். இது மன அழுத்தம் அதிகமா வருமா? அதிகமா இருக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் பண்றேன் அதை பண்றாங்கன்னா மாட்டிக்குவாங்க சார். புதுமான தம்பதிகள் பழைய சீக்கிரட்டை பத்தி பேசுறது, எக்ஸை பத்தி பேசினாங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்கன்னா பிரேக் ஆயிடும். கூட்டு தொழில் முடிஞ்சது, சோழி முடிஞ்சதுங்கிறத
பாலாஜி டிசைனா சொல்றான். அதிக அஃபேர் இருக்கும் சார். அஃபேர் அல்லது அதை பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும் கன்னி ராசி கன்னி லக்னம். இல்ல அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அட பாவீங்களா, இவங்க சொன்னது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு அப்படியே நடந்திருக்கு. மொத்தத்துல என் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருந்திருக்குன்னா, என் நாட்டுல என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் எண்ட்ல இந்த 2024 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கேத்தாப்புல உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி நடந்துச்சா இல்லையா, எப்படி உங்க வாழ்க்கை போச்சுன்றத நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லணும். ஆனா இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீயா நான்ல அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போடுவாங்களா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ வந்து போடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then signing off. Mind Voice Mahesh.